புரியுது. ஆமா, பெரியாரை பத்தி அவர் பேசாத மேடை கிடையாது. பெரியாரை பத்தி அவர் தான் கொண்டு போய் மக்களுக்கு நிறைய விஷயம்னா, அவர் ஒரு இயக்குனர், பிரபலமான ஒரு ஆளுன்றதுனால பெரியார் மேடைகளை தொடர்ந்தே பேசிட்டு இருந்தாரு. அவர் இப்போ ஏன் பேசுறாருன்னா, பெரியாரை படிச்சுட்டாரு, அவ்வளோதான். பெரியாரை படிக்காதவன் பெரியாரை பற்றி பெருமையாக பேசுவான். இப்போ நம்ம கி வீரமணி கூட சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? அது மாதிரி பெரியாரை படிக்காதவங்கெல்லாம் பெரியாரை புகழ்ந்து பேசுவாங்க. பெரியாருக்கு முன்பு வள்ளலார் பேசுகிறாரு, வைகுண்டர் பேசுகிறாரு, நம்ம அயோத்திதாச பண்டிதர் பேசுகிறாரு, ரெட்டமலை சீனிவாசன் பேசுகிறாரு. இவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் நாம் தமிழ் வச்சு ஒரு கேலண்டர் போட்டிருப்பாங்க. அந்த கேலண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 தமிழ் தலைவர்களுக்கு நினைவு நாளோ வீரவணக்க நிகழ்ச்சியோ தொடர்ந்து இருக்கும். ஒரு நாள் மிஸ் ஆகாது. அவ்வளோ தலைவர் இருக்கார். இவ்வளோ தலைவரையும் முழுங்கியவர் பெரியார். நமக்கு 4 பேர் தான் எதிரி. ஒருத்தன் பார்ப்பனன், ஒருத்தன் நம்மில் கீழானவன், இன்னொருத்தன் கிறிஸ்தவன், இன்னொருத்தன் இஸ்லாமியன். 4 பேர் தான் எதிரி. நமக்குன்னு சொல்கிறல்ல, அந்த நமக்கு யார்? தமிழ் இருக்கா, திராவிட இருக்கா, கன்னடம் இருக்கா, பெரியார் இருக்கா? தலைவர்களே பெரியாரை எதிர்த்து பேசுறாங்க. ஏங்க பெரியார் அப்படி பேசுறாருன்னு பேசுறாங்க. யாரையாவது மறுக்க சொல்லுங்க. பெரியார் அன்னைக்கு உழவர்கள் பக்கம், தொழிலாளர்கள் பக்கம் நிற்காம முதலாளிகள் பக்கம் நின்னாரா இல்லையா? நின்னார்ல. அப்போ எப்படிங்க பெரியாரும் கம்யூனிஸ்டும் ஒன்றாகும்? பெரியாரும் அம்பேத்கர் எப்படிங்க ஒன்றாகும்? இதுதாங்க கேள்வி. ஆனால் திருமாவளவன் கூட இதை கேட்குறாரு. பெரியாரையும் கம்யூனிஸ்டையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரித்து பார்த்து மக்களை சூழ்ச்சி செய்யும் வேலையாக சீமான் செய்கிறாரு. சரி, சூழ்ச்சி தான் செய்கிறாரு, கலகம் தான் செய்கிறாரு, யாரும் இல்லைன்னு சொல்லலை. பெரியார் இதை சொன்னாரா இல்லையா? நம்மில் கீழானவர்னு பெரியார் திருமாவளவனை சொன்னாரா, ஸ்டாலினை சொன்னாரா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. முதல்வர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, என்னால் அந்த பல்கலைக்கழகத்தின் பேரை கூட சொல்ல முடியல, இப்படி நடந்துருச்சு. அந்த அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இடத்துல அது இப்படி இன்னைக்கு திமுக ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெரியார் பெண்களுக்காக போராடினார், பெரியார் மண்ணுன்னு பேசுனது, பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்னங்க இருக்கு? பெரியாருக்கும் பெண்ணியத்துக்கும் என்னங்க இருக்கு? நம்ம சமூக மண்ணு சொல்லி சுருக்க முடியாது. உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பொதுவெளியில ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள நம்மளுக்கு சின்ன வயசுல புத்தகங்கள்ல கூட அப்படிதானே பதிவு செய்யப்பட்டு அப்படிதான் பதிவு பண்ணாங்க. ஆனா அவர் இதையும் செஞ்சிருக்காரு. நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்காதான் சீமானவர்கள் தெளிவாகவே சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, மறுபரிசீலனை பண்றோம், மறு ஆய்வுக்கு உள்ளாக்குறோம், நாங்க திரும்பவும் பெரியாரை படிக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது பிரபாகரனை பார்க்கறதுக்கு முன்னாடி நானும் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவன் தான், நானும் பெரியார் இயக்கத்தில் இருக்கணும் புரட்சிவாதின்னு நினைச்சவன் தான். அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இவெல்லாம் திருட்டு பையன்னு சொல்லிட்டு அப்படின்னு சீமான் சொல்றாரு, நான் சொல்லல. சரி, இப்போ சீமான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா 2008க்கு முன்னாடி 2009 அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பெரியாரை பத்தி சீமான் பேசாத பொது மேடைகளே கிடையாது இல்லைங்க. பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரபாகரன் அவர்களே சந்திக்க போனாரு. கருப்பு சட்டை, கருப்பு டிஷர்ட், பேண்ட் போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலயுமே பிரச்சாரம் கூவி பண்ணாரு. இந்த மாதிரி பெரியாரை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்த சீமான், அன்றைய சீமான், இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு விமர்சிக்கணும், அவதூறா பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. புரியுது. ஆமா, பெரியாரை பத்தி அவர் பேசாத மேடை கிடையாது. பெரியாரை பத்தி அவர் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட நிறைய விஷயம்னா, அவர் ஒரு இயக்குனர், பிரபலமான ஒரு ஆளுன்றதுனால பெரியார் மேடைகளை தொடர்ந்தே பேசிட்டு வந்தாரு. அவர் இப்போ ஏன் பேசுறாருன்னா, பெரியாரை படிச்சுட்டாரு, அவ்வளோதான். பெரியாரை படிக்காதவன் பெரியாரை பற்றி பெருமையாக பேசுவான். இப்போ நம்ம கி வீரமணி கூட சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? அது மாதிரி பெரியாரை படிக்காதவங்கெல்லாம் பெரியாரை புகழ்ந்து பேசுவாங்க. இல்ல, இந்த விஷயம் எப்படி கன்வே ஆயிருக்கு அப்படின்னா, திமுக பெரியாரை சொல்லிதான் ப்ரொமோட் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரியார் எப்படியாவது ஏன்னா இப்ப அவர் கூட்டணியும் கிடையாதுன்ற மாதிரி இருக்கும் பொழுது திமுக ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுறாரு இல்லையா? அதனால அவங்க கொள்கை பரப்பு தலைவரா இருக்கக்கூடிய பெரியாரை பத்தியுமே நிறைய விஷயங்கள் பண்றாரு. அப்ப அன்னைக்கு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு பெரியாரை பத்தியே பேசின சீமான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா, அவருக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறாரு அப்படின்ற விஷயங்கள் நெட்டிசன்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சுச்சுவேஷன் கத்த மாதிரி தான் பேசுறாரு. நீங்க ஆரம்பத்துல 2009க்கு முன்பு சீமான் எவ்வளவு படிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? பெரியாரிசம், பெரியார் இயக்கம் அதுதான் படிச்சிருப்பாங்க. இயல்பா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அதை மட்டும்தான் படிச்சாங்க. அந்த காலகட்டத்துல ஒரு இன அழிப்புக்கு பிறகுதான் அந்த இனம் என்னன்னு திரும்பி பார்க்குறாங்க. அம்பேத்கர் சொன்ன மாதிரி தன்னின வரலாற்றை தானே எழுதுவாங்கன்னு சொன்ன மாதிரி அவன் படிக்கிறான், திரும்ப படிக்கிறான், யார் நம்ம அப்படின்னு சொல்லி தேடுறப்பதான் தெரியுது, சுயமரியாதை இயக்கத்துலேருந்து நீதி கட்சியிலேருந்து திராவிட கட்சின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கியாபி விஸ்வநாதனுக்கும் பெரியாருக்கும் பெரிய வாக்குவாதமே வந்திருக்குது. திராவிட கட்சின்னு ஆரம்பிக்கிறதா, திராவிட இயக்கம்னு ஆரம்பிக்கிறதா, தமிழர் இயக்கம்னு ஆரம்பிக்கிறதான்னு. தமிழர் இயக்கம்னு ஆரம்பிக்க சொல்லி கியாபி விஸ்வநாதன் பேசுறப்போ அதை மறுத்து பெரியார் திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு வச்சுறாரு. பின்பு பெரியார்கிட்ட வெளியே கியாபி விஸ்வநாதன் அன்னைக்கு தமிழுக்கும் திராவிடுக்குமான சண்டை வந்துருச்சு. இதை சீமான் படிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சீமான் படிக்கிறாரு. படிச்சுட்டு பின்பு அன்னைக்கே தமிழ் தேசியத்திற்கான தேவை ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு மறைமலை அடிகள் அவர் என்ன பண்றாருன்னா, தனித்தமிழ் பேசுறாரு. தனித்தமிழ்னா சமஸ்கிருதம் இல்லாத தமிழ், ஆங்கிலம் இல்லாத தமிழ், இந்தி இல்லாத தமிழ்,
தெலுங்குல தமிழ் தனித்தமிழ் பேசுறாரு. தனித்தமிழ் பேசுறப்போ தமிழ் தேசியத்திற்கான தேவை வலுப்பெற்றதுன்னு சொல்லலாம். 2009 இன அழிப்புக்கு பிறகு தமிழ் தேசிய எழுச்சியின் காலம் சீமான் பேசுறப்ப தமிழ் தேசிய எழுச்சியின் காலம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ பெரியாருக்கு முன்பு வள்ளலார் பேசுறாரு, வைகுண்டர் பேசுறாரு, நம்ம அயோத்திதாச பண்டிதர் பேசுறாரு, ரெட்டமலை சீனிவாசன் பேசுறாரு. இவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க நாம் தமிழ் கட்சி ஒரு கேலண்டர் போட்டிருப்பாங்க. அந்த கேலண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 தலைவர் தமிழ் தலைவர்களுக்கு நினைவு நாளோ வீரவணக்க நிகழ்ச்சியோ தொடர்ந்து இருக்கும். ஒரு நாள் மிஸ் ஆகாதுங்க. அவ்வளோ தலைவர் இருக்கார். இவ்வளோ தலைவரையும் முழுங்கியவர் பெரியார். ஒற்றையால் பெரியார். அவர் தமிழரா இல்லையா? இதுதான் சீமானுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். அப்போ பெரியார் சொல்றாரு, டே நானே கன்னடான்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? நானே கன்னடன்னு சொல்லிட்டு பெரியாரே பதிவு பண்றாரு. அப்போ ஒரு கன்னடரா இருக்கிற பெரியார் தொடர்ந்து தமிழர்களை தமிழன் திருடன், அதாவது மொழிப்போர் நடக்குது, இந்தி வேண்டாம்னு சொல்லிட்டு மொழிப்போர் நடக்குது. மொழிப்போர்ல போராடுற இளைஞர்களை இவன் திருடன், அயோக்கியம், பொறுக்கி இவன் அப்படின்னு சொன்னவர் பெரியார். நான் சொல்லலை, அதுக்கான ஆதாரத்தையும் நான் தரேன். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிட இயக்க நிர்வாகிகளே, திராவிட இயக்க தோழர்களே, திராவிடர்களேன்னு அறைகோள் விடுறாரு. விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, கையில் மண்ணெண்ணையும் உருட்டுக்கட்டியும் வச்சுக்கோங்க, வெத்துப்பட்டியும் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் தமிழ் பொறுக்கிகளை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் அவங்க மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி எரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் இதை கட்டுப்படுத்த முடியாத அரசு எதுக்கு, இதை கட்டுப்படுத்த முடியாத காவல்துறை எதுக்கு, காவல்துறை துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு, புரியுதா? துப்பாக்கி எதுக்கு ரோஜா பூ சொல்லி வச்சிருக்கா துப்பாக்கிலான்னு கேட்டவர் பெரியாருங்க. துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளுங்க அந்த தமிழ் பொறுக்கிகளைன்னு சொன்னவர் பெரியார். எவ்வளோ கோவம் வருது ஒரு தமிழனா பிறந்தா. அப்போ தமிழன் தமிழ் அப்படின்னு பேசுகிறப்பதான் சீமானவர்களுக்கு இதெல்லாம் புரிய வருது. அவர் பேசுறாரு, பெரியாரை இகழ்ந்து பேசுறாரு. அதனால பெரியார் அவர் தான் சொல்றாரு, இது நான் நடந்து வந்த பாதை, இது நான் வழிநடத்தும் பாதைன்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன விளக்கம் தேவைப்படுது உங்களுக்கு? அதே போல பெரியார் தமிழை நீங்க கூட சொன்னீங்கல்ல, சனியன் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்னு. அது ஏன்னா தமிழ் நீ தமிழனாவே அங்கேயே இருக்காத, நீ அதை நீ ஒரு லாங்குவேஜை தாண்டி ஒரு அறிவியலா அங்க படைக்க செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது காட்டுமிராண்டி தனமாகவே தமிழை மட்டுமே படிக்காத, மத்ததையும் நீ ஆராய்ஞ்சு மத்த மொழிகளையும் நீ படி, தெரிஞ்சுக்கோ, 4 விஷயத்த படி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க அதை காட்டுமிராண்டி மொழி அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி என்னமோ தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே வெங்காயம் பாதின்னு காதினிலேன்னு சொல்லிட்டு உருக்கி வெங்காயம்டா உன் தமிழ் ஒன்றுமேலடா உன் தமிழ்லன்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, இது அவர் சொன்னார்ல, திராவிட தலைவர் சொல்லிட்டு அப்படியும் சொல்றாரு. இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரோவர்சி ஏற்படுத்தி போயிட்டாரு பெரியார். திராவிட தலைவர் தானே அவரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, செந்தமிழ் நாடின் போதினிலே அப்படின்னு நீங்க பேசுறீங்களா இங்க, அதே போல போயிட்டு ஆந்திராவில் போய் பேசிட்டு அங்கே என்ன எதிர்வினை ஆற்றுதுன்னு நம்ம பார்ப்போம். கேரளாவில் போய் பேசிட்டு நீங்கள் தான் கேரளாவில் போயிட்டு வைக்கம் வீரர் எவ்வளோ புரட்சி பண்ணீங்க, அதுலயே அவர் போய் கலந்துட்டு இருக்காரு. அவரு பெரியார் போய் அந்த நிகழ்வுல கலந்துட்டாரு. கலந்துட்டாருங்க அவரு. அந்த நிகழ்ச்சியில ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரா அவர் போய் கலந்துட்டாரு. கலந்துட்டாரு தான் வரலாறே தான். ஆனா என்ன இவர் தான் வைக்கம் வீரர் மாதிரி இப்ப கூட முதல்வர் கேரளாக்கு போயிட்டு வைக்கம் வீரர் எடுத்து நடத்தியவர் பெரியார். எடுத்து நடத்தியவர் யாரோ இவர் வேற வழி இல்லாம அழுத்தத்தின் காரணமா காங்கிரஸ் கட்சியோட ஒரு தலைவரா யாரோ ஒருத்தர் போகணும்ன்றதுனால காங்கிரஸ் கட்சிக்கு போறாரு. இவ்வளவு பேசுறாங்களா இவங்க. பெரியார் நீதி கட்சியில இருந்தாரு, காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, திமுகல இருந்தாரு, இவ்வளவு பண்ணாரு. இவ்வளவு பண்ணிட்டு பெரியார் ஒரே நிலைப்பாடுல இருந்தார். பெரியார் தான் எல்லாத்துக்குமான சமூக நீதி தலைவர். சமூக நீதி என்றாலே பெரியார் தான், சகோதரத்துவம் என்றாலே பெரியார் தான், பெண்களுக்காக பேசியவர் பெரியார் தான் சொன்னதை எப்படிங்க அவங்க ஏத்துப்பாங்க? அவங்களுக்கு பெரிய நீண்ட நிறைய வரலாறு இருக்குங்க. சரி, பெரியார் இதெல்லாம் பேசிட்டாருங்க. பெரியார் ஒரு தமிழராக இருந்தால் அவர் ஒரு கோவத்தில் பேசிட்டாருங்க. என்னதான் இருந்தாலும் அவர் தமிழர்ல அப்படின்னு சீமான் கடந்து போறாரு. தன்னை தமிழர் என்றும் பெரியார் சொல்லல, தன்னை கன்னடராகவே உணர்ந்தவர், கன்னடராகவே பேசியவர், இன்னும் கூடுதலா போய் நான் கன்னட மொழியை சார்ந்தவன்னு சொன்னவர் தானே அவரு. அப்படி எப்படிங்க அவர் திட்டுறதெல்லாம் அவங்க ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையான தமிழ் தேசியவாதி அப்படிதாங்க இருக்க முடியும். சீமான் லேட்டா பேசுறாரு. ஏங்க அவர் ஒரு கன்னடர் தானங்க பெரியாரு. ஆமா, அதான் சொல்றேன். அப்போ தமிழரா இருந்தாருன்னா கூட அவர் தமிழை திட்டினாலும் சரி, தமிழர்களை திட்டினாலும் சரி, அவங்க ஏத்துக்க போறாங்க. கடைசி கூட தாம்பரத்துல பேசுறாருங்க. என்ன சொல்றாருன்னா, தமிழர்களை நான் வேசி மகனாக விட்டு செல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. வேசி மகன்னு சொல்றாரு. ஏன் திராவிடர்களை நான் வேசி மகனாக விட்டு போவதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிருக்கலாமே. அவரோட மொழியில எப்படிங்க சொல்ல முடியும்? திராவிடர்கள்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்க கன்னடர்கள்னு சொல்லுங்க, நான் கேட்கல. தெலுங்கர்கள்னு சொன்ன நான் கேட்கல. நீங்க புகழ்ந்து பேசுறப்போ நாங்கள் திராவிடருங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, இகழ்ந்து பேசுறப்போ வேசி மகன்னு சொல்றப்போ உனக்கு தமிழ்ன்ற வார்த்தை வருது இல்ல. இதெல்லாம் கேட்கிறப்போ ஒரு தமிழனா ஒருத்தனுக்கு கோவம் வரணுமா வராத? அந்த கோவம் தான் அரைச்சிட்டு இருந்தா சீமானுக்கு இருந்தது. அதாங்க இருந்தது.
சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம அம்பேத்கர் உள்ள கொண்டு வருவோம். அம்பேத்கர் விஎஸ் பெரியார்னு வச்சுக்கோங்களேன். அம்பேத்கர் நல்லாவே தெரியும், அவர் வந்து ஒரு மாபெரும் சட்ட மேதை. அது மட்டும் இல்லாம பெரியாருமே வந்துட்டு இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் அவரும் பண்ணியிருக்காரு. இதுல வந்துட்டு சீமான் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு திமுகவா இருக்கட்டும், என்ன ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு ஃபிளக்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொது மேடைகள்ல வந்துட்டு அந்த போஸ்டர்ஸ்ல வந்துட்டு பெரியார், அம்பேத்கர் எல்லாமே இருக்கும். ஏன் இப்ப புதுசா தாவேகா கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கூட கொள்கை தலைவர்கள் வந்துட்டு அவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கையில தொடர்ந்து சீமான் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அம்பேத்கரை மட்டும் ரொம்ப உயர்த்தி பேசியிருக்காரு. ஏன் இந்த இடத்துல வந்து பெரியாரை வந்து ரொம்பவா அவதூறு பண்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஏன் இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு பேசுறதுக்கான நோக்கம் என்ன? ஏன் இப்படி? சீமான் பிரிக்கல, பெரியார் தான் பிரிச்சாரு. அது எதுல நான் சொல்லணும்னா, நம்ம அம்பேத்கர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறாரு. சட்டத்தை கொளுத்துனவர் பெரியார். இது ஒரு சட்டமா அப்படின்னு கொளுத்துனவர் பெரியார். எழுதுனவர் அவரு, கொளுத்துனவர் இவரு. 2 பேரும் எப்படி ஒப்பிட்டாலும் ஒன்னாகும்? புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதனாலயே பிரிச்சு பிரிச்சு பேசுறாருன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க அவருடைய சட்டத்தை இவர் ஏத்துக்கலங்க. அவரோட சட்டத்தை இவர் ஏத்துக்கலன்னா எப்படிங்க ஒன்னாகும்? ஒன்னும் ஆகாதுல்ல. அதே போல பெரியார் வந்து சொல்றாரு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கும் இந்தியாவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? பாகிஸ்தான்ல இந்தியர்களை அனுப்புற மாதிரி, பர்மாவில் இந்தியர்களை அனுப்புற மாதிரி, இலங்கையில இந்தியாவை அனுப்புற மாதிரி நம்மளும் வந்து இந்த துலுக்கர்களை அனுப்பிடுவோம். இஸ்லாமியர்கள்னு சொல்லல, துலுக்கர்களை அனுப்பிடுவோம்னு சொல்றாரு பெரியார். ஆனா அம்பேத்கர் அதை சொன்னாரா? சொல்லல. அம்பேத்கர் அதை சொல்லல. இப்ப இன்னொன்னு சொல்றாரு, நமக்கு 4 பேர் தான் எதிரி. ஒருத்தன் பார்ப்பனன், ஒருத்தன் நம்மில் கீழானவன், இன்னொருத்தன் கிறிஸ்தவன், இன்னொருத்தன் இஸ்லாமியன். 4 பேர் தான் எதிரி. நமக்குன்னு சொல்றல்ல, அந்த நமக்கு யாரு? தமிழ் இருக்கா, திராவிடர் இருக்கா, கன்னடம் இருக்கா, பெரியார் இருக்கா? புரியுதுல உங்களுக்கு நான் சொல்றது? அப்படி வந்து அவர் என்ன சொல்றாரு, நமக்கு 4 பேர் தான் எதிரி. நம்மில் கீழானவன் சொல்றாருல, நம்மில் கீழானவன்னா ஜாதி ரீதியா கீழானவனா, மொழி ரீதியா கீழானவனா, இன ரீதியா கீழானவனா, இல்ல பாலின ரீதியா கீழானவனா? யார் இந்த கீழானவன்? கீழானவன்னு சொல்றப்பவே இவருடைய சமூக நீதி புரட்சி என்னன்னு தெரிஞ்சிச்சு, இவருடைய எண்ண ஓட்டம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இவரும் ஒரு சாதியவாதி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு சாதியவாதித்துக்கும் ஒரு சமத்துவவாதியும் எப்படி ஒண்ணாக முடியும்? அதை தான் பெரியார் சீமான் முன் வைக்கிறாரு. உங்களுக்கு புரியுதுல? நான் முன் வைக்கல, சீமான் அதான் சொல்றாரு, ஒப்பிட்ட அப்படிதான் சொல்றாரு. அப்ப இதை பாக்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, சுதந்திரம் அடைஞ்சிச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நாடே கொண்டாடுதுங்க. பெரியார் கருப்பு தினம் அறிவிச்சுட்டு போயிட்டாருங்க. இப்போ வரைக்கும் பெரியாரியவாதிகள் சுதந்திர தினத்தை கொண்டாட மாட்டாங்க. பெரியார் வந்து கருப்பு தினம் அறிவிச்சிட்டாரு, அது கருப்பு தினம் தான் சொன்னவர் இவருங்க. எப்படிங்க அதில் நம்ம ஒப்பிட்டாலும் இவங்களை ஒன்று பற்றி பார்க்க முடியும்? இன்னொன்று, கம்யூனிஸ்டுகளும் பெரியாரும் ஒன்றா, நாங்களும் பெரியாரிசமும் ஒன்று தான் சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. கீழ்வெண்மணி போராட்டம் கிட்டத்தட்ட விவசாயிகளை ஒரு படி நெல் கூட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொளுத்திட்டாங்க. கொளுத்தின பிறகு பெரியார் வாயை திறக்கல. சரி, பெரியாருக்கு உடல்நிலை சரியில்லைங்க அன்னைக்கு, அதனால பெரியார் வாயை திறக்கலைங்க. அந்த ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே வாய் திறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து பேசக்கூடிய மேடையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்யூனிஸ்டுகள் வந்து ரவுடிகள் ஆயிட்டாங்க, காலையில் கம்யூனிஸ்டுகளாகவும் மாலையில் மாவோயிஸ்டுகளாகவும் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்படி பேசுகிறாரு. அப்போ கம்யூனிஸ்ட தலைவர்களே பெரியாரை எதிர்த்து பேசுகிறாங்க. ஏங்க பெரியார் இப்படி பேசுகிறாருன்னு பேசுகிறாங்க. யாரையாவது மறுக்க சொல்லுங்கள். பெரியார் அன்னைக்கு உழவர்கள் பக்கம், தொழிலாளர்கள் பக்கம் நிற்காம முதலாளிகள் பக்கம் நின்னாரா இல்லையா? நின்னார்ல. அப்போ எப்படிங்க பெரியாரும் கம்யூனிஸ்டும் ஒன்றாகும்? பெரியாரும் அம்பேத்கர் எப்படிங்க ஒன்றாகும்? இதுதாங்க கேள்வி. ஆனால் திருமாவளவன் கூட இதை கேட்குறாரு. பெரியாரையும் கம்யூனிஸ்டத்தையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரித்து பார்த்து மக்களை சூழ்ச்சி செய்யும் வேலையா சீமான் செய்கிறாரு. சரி, சூழ்ச்சி தான் செய்கிறாரு, கலகம் தான் செய்கிறாரு, யாரும் இல்லைன்னு சொல்லலை. பெரியார் இதை சொன்னாரா இல்லையா? நம்மில் கீழானவர்னு பெரியார் திருமாவளவனை சொன்னாரா, ஸ்டாலினை சொன்னாரா? நம்மில் கீழானவர் யாரு? பதில் சொல்லுங்க எங்க அண்ணன் திருமாவளவனை. கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வெளிநாட்டவர்கள்னு சொன்னாரா இல்லையா? சரி, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரியார் வந்து யார் எதிர்க்கிறது? பெரியாரோட கொள்கை இதெல்லாமே ஒட்டுமொத்தமா எதிர்க்கக்கூடிய கட்சின்னா என்ன சொல்லுவீங்க தமிழ்நாட்டுல? நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, கிட்டத்தட்ட சீமான் தான், நாம் தமிழ் தான். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய மெஜாரிட்டி திமுக, அதிமுக, இவங்க 2 கட்சிகளை தவிர மற்ற எந்த கட்சிகளுமே வந்துட்டு அதிகப்படியாக விமர்சிப்பதோ எதிர்ப்பதோ கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுல வந்துட்டு பெரியாரை வந்து எதிர்க்கக்கூடிய கட்சிகள்ல இன்னைக்கு உருவெடுத்து நிற்கக்கூடிய கட்சினா பிஜேபியை சொல்லலாம். அப்ப பிஜேபியோட பி டீமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி, சீமானா அப்படின்னு சொல்ற ஒரு கொஸ்டின் எழும்புது. அதற்கான விடை என்ன? அதான் சொல்றேன், அண்ணா தான் அதுக்கான விடையே. ஏன்னா அண்ணா வந்து அந்த மணியம்மையை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா பெரியார் எடுத்து வெளியே வராது. பெரியார் எடுத்து வெளியே 17 வருஷம் அரசியல் செய்கிறார். பெரியாருக்கு எதிரான அரசியல் உங்களுக்கு புரியுது இல்லை? பெரியாருக்கு எதிரான அரசியல் அண்ணா செய்கிறார். பெரியாரை எதிர்த்தவர் அண்ணா. அண்ணா பிஜேபியின் பி டீமா? அண்ணா பிஜேபியின் பி டீமா? நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ அண்ணா தான் அதை பண்றாரு.
பெரியாரை எதிர்த்தாலே பிஜேபியின் பி டீம் என்று சொல்லுவது வந்து ஒரு அபத்தம்னு தான் அவங்க சொல்றாங்க. ஒரு அபத்தம் தான். ஏன்னா திராவிடம்னு ஒரு கொள்கை ஆரம்பிக்கிறாரு, திராவிடம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் தமிழரை அடையாளப்படுத்தி அவங்க வராங்க. அங்கே எதிர்க்கலனா தாங்க நம்ம ஆச்சரியப்படணும், எதிர்க்கலனா தான் நம்ம வந்து யோசிக்கணும், ஓ இது சரியான தமிழ் தேசியவாதி இல்லை போல அப்படின்னு நம்ம அப்படிதான் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க சொல்றாங்க. சீமானிய பெரியாரை திட்டமாட்டுறாரு, சீமானிய பெரியாருக்கு பொதுக்கூட்டம் போடுறாருன்னா தமிழ் தேசியவாதிகள் பேசுறாங்க. அவங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக தான் பெரியார் இழிவா இன்னைக்கு சீமான் பேசியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க தான் கொண்டாடுறாங்க. தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர்ல இல்லாத தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு கொண்டாடுறாங்கங்க. ஏன் சீமான் சரியான முறையில் செஞ்சுட்டு இருக்காரு, சரியான முறையில் போயிட்டு இருக்காரு அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அப்படிதான் உண்மையாகவும் இருக்கு. அப்போ அவரு அதை எதிர்க்கிறதுக்கும் பாஜக அதை எதிர்க்கிறதுக்கும் காரணம் வெவ்வேறு இருக்கு. அவர் முழுமையா பெரியாரை என்னைக்குமே எதிர்க்கிறார். எத்தனையோ மேடைகள்ல கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பிச்சுட்டு வந்த பிறகும் பேசியிருக்காரு, பெரியார் இதை பண்ணார், பெரியார் இதை சொன்னார், சொல்லியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்க திரும்ப கட்டமைக்காதீங்க, பெரியார் தான் பெரியார் தான் பெரியார் தான் சொல்லாதீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. முதல்வர் வந்து சட்டமன்றத்துல பேசுறாரு, என்னால வந்து அந்த பல்கலைக்கழகத்தின் பேரை கூட சொல்ல முடியல, இப்படி நடந்துருச்சு. அந்த அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இடத்துல அது நடந்துருச்சு. புரியுதா? அப்படி இன்னைக்கு திமுக ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பெரியார் பெண்களுக்காக போராடினார், பெரியார் மண்ணுன்னு பேசுனது, பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்னங்க இருக்கு? பெரியாருக்கும் பெரியார் மட்டும் நம்ம சமூக மண்ணு சொல்லி சுருக்க முடியாது. இதற்காக நிறைய தலைவர்கள் வந்துட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த ஏகப்பட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்க, பெரியாரே வந்துட்டு பெரியாரும் பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இங்க போயிட்டு இருக்க தவிர பெரியார் மட்டும் தான் பண்ணார் அப்படின்றது இல்ல. அதை வந்து ஒட்டுமொத்தமா அவங்க சொல்றாங்க. அது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அதான் அப்படி இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அண்ணா எதிர்த்துட்டு பெரியார்கிட்ட போய் கொடுத்துட்றாரு. 1967 அந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான் ஏன்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்றாரு. அதாவது அரசியல் நிலைப்பாடு அது வேற. ஏன்னா பெரியாரை பார்த்து வளர்ந்தவங்க, பெரியார்கிட்ட நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க. பிறகு அண்ணா வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியா, ஒரு எழுத்தாளரா, ஒரு பேச்சாளரா எமர்ஜ் ஆனார் நம்ம வச்சுப்போமே. ஆனா அதுக்கான விதை போட்டவர் பெரியார் தான் அவரு உள்ள நினைச்சிருக்காரு போல, அதனால போய் கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். ஆனா பெரியார் என்ன பண்ணாரு? தொடர்ந்து திமுக விமர்சிச்சாருங்க. பெரியார் திமுகவுக்கு யாருங்க ஓட்டு போடுவான்னு கேட்டவர் பெரியார், திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னவர் பெரியார். திமுகவுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னவர் பெரியாருங்க. பெரியார் சொன்னாரு திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பெரியார் சொன்னாரு. காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. இவங்க முரசொலியில ஒரு தலைப்பு ஒன்று வெளியிடுறாங்க, காமராஜர் பெரியாரை முழுங்கி விட்டாருன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அந்த போட்டோ இருக்குது, காமராஜர் படுத்திருக்காரு, பெரியார் வந்து வயிற்றுல இருக்காரு. பெரியாரை வந்து காமராஜர் முழுங்கிட்டாரு சொன்னவங்க இவங்க. கருணாநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் சொல்றாரு, பெரியாரை ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணல அப்படின்னு கேள்வி எழுப்புறாருங்க. சட்டமன்ற உரையில அது இருக்கு இன்னமும் இருக்கா? அப்போ கருணாநிதி அவர்கள் பிஜேபியின் பி டீமா? 2009 திமுகவை சார்ந்தவர்கள் பெரியாரோட சிலைகளை உடைக்கிறாங்க. திமுக ஆளுங்க பிஜேபியின் பி டீமா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு குறிப்பா இந்த டைம்ல வந்துட்டு பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கட்சியில வந்துட்டு பிஜேபியும், அதற்கப்புறமாக இப்ப பிஜேபியே பேசலங்க. அண்ணாமலை நேத்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, சீமான் சொன்னது சரிதான், ஆனா அதை நான் நியாயப்படுத்த விரும்பல, அவர் சொன்னது சரிதான் நான் சொல்ல விரும்பல, அவர் சொன்ன கருத்து பொது வெளியில பேசக்கூடாது சொல்லிட்டாரா இல்லையா? சொல்லிட்டார்ல. அப்ப அவங்களே விமர்சிக்கலங்க. இன்னொன்னு இருக்குங்க, இப்ப நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, அம்பேத்கரை இவங்க ஏத்துக்கிறாங்க, பாஜக ஏத்துக்கிறாங்க, அம்பேத்கரை திமுக ஏத்துக்குது, அம்பேத்கரை விசிக ஏத்துக்குது, விசிகாவும் திமுகவும் பிஜேபியோட பிடிமா? பிஜேபியோட பிடிமா எடுத்துக்க முடியுமா? நம்ம அப்படி முடியாது. ஒரு பொது தலைவரை அவங்க ஏத்துக்கிறாங்க இல்லைன்றது அவங்களோட நிலைப்பாடுங்க. அம்பேத்கர் பொது தலைவரா இல்லையா? பெரியார் பொது தலைவர் இருக்கிறாரா இல்லையா? நீங்க சொல்றீங்களா இல்லையா? பொது தலைவர் எனக்கு இஷ்டம் தான் ஏத்துப்பாங்க, இஷ்டம் இல்லைன்னா விட்டுருவாங்க. நாம் தமிழர் திராவிடத்திற்கு எதிரானவங்க அவர் தெளிவா நான் சொல்லிட்டாரு. திராவிடத்தின் வேர் தேடி போனேன், பெரியாரா இருந்தாரு, அந்த வேரை அடிக்க போறேன் இதுக்கு மேல உங்களுக்கு யாருங்க டெஃபினிஷன் கொடுப்பாங்க? சொல்லிட்டாருங்க அவர். பிரஸ் மீட் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் நான் வேறு தேடி போனேன், பெரியார் இருந்தாரு, பெரியாரை அடிக்க போறேங்க, பெரியாரை எதிர்ப்பது தான் நாம் தமிழரோட கொள்கை. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, பெரியாரை எதிர்க்க நான் கட்சி ஆரம்பிக்கல, அப்படி ஏதாவது எண்ணத்துல தம்பிகள் இருந்தீங்கன்னா நீங்க போயிடுங்க, போயிட்டு வேற எதுனா போயிட்டு பெரியாரை எதிர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் போயிட்டு பெரியாரை எதிர்க்கிறதுக்காக வேற ஒரு அமைப்புலையோ இல்லை தனி அமைப்பு கட்டியோ எதிர்த்துட்டு இருக்காங்க. தனியா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அவங்க பாட்டுன்னு பெரியாரை எதிர்க்கிறது தான் அவங்க வேலையை, அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பெரியாரை எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம்னு சீமானே வந்துட்டாரு, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதை தான் இப்போ அவர் சொல்றாரு, பெரியார் எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம்,
பெரியாருக்கு எதிரான நிலைப்பாடு தான் தமிழ் தேசியம்னு வந்துட்டாரு சீமான், அதை செஞ்சுட்டு இருக்காரு. சரி, ஓகே. இவ்வளவு நேரமும் வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து சொன்னீங்க. இதுக்கு என்ன ஒரு ஃபைனல் ஆஃப் கன்க்ளூஷன்னா நம்ம என்ன சொல்லலாம்? அதான் நம்ம விடுதலை படம் பார்த்தீங்களா, அதில் வந்து விஜய் சேதுபதி சொல்லுவார் பாருங்க, அவன் வந்து ரயில் குண்டு வச்சதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பான், நான் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் இதை 2 பேரையும் கேட்குறீங்க, 2த்தையும் பொருத்தி பார்த்து எது சரியாக இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாருல. சீமான் ஒன்று சொல்லியிருக்காரு, பெரியார் இதை சொன்னாருன்னு, திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க அதை ஆதரிச்சோ அதை இது பண்ணியோ அதை சொல்கிறாங்க. 2த்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க, எது உண்மைன்னு உங்களுக்கே தெரிய வரும். அதாங்க உண்மை. அது பெரியாரோட ஸ்லாங்ல மாதிரி நானே சொல்லியிருந்தாலும் அதை நம்பாத, உன்னோட புத்திக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்ற மாதிரி. புத்திக்கு பெரியாரே சொல்லிட்டாரு இருக்குன்னா நம்ம ஏங்க அதை பேசிக்கிட்டு? இதுதாங்க கன்க்ளூஷன், இதுதான் இப்படிதான் முடிய போகுது இது. ஓகே ராபி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.